அன்னலம் பெருமானார் அவர்கள் பிறக்கும் பொழுது தாயார் ஆமினாவுடைய வயிற்றிலிருந்து வந்த ஒளி ஏன் அந்த ஷாமினுடைய அந்த கோட்டைகளில் ஒளிய வைத்தது என்று சொன்னால், அதனுடைய பலவிதமான நபிமொழிகளை நாம் பார்த்தோம் என்றால், நபிக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய காலகட்டத்திலே ஷாம் தேசம் வெற்றி கொள்ளப்படுகிறது. அது மட்டுமல்ல, இறுதி நாளின் பொழுது இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் பாதுகாப்பான ஒரு நாடாக ஷாம் தேசம் இருக்கும். அது மட்டுமல்லாமல் அந்த ஷாம் தேசத்தில் இருக்கக்கூடிய திமிஷ்க் நகரத்தில் தான், அதில் உள்ள ஒரு மஸ்ஜிதினுடைய கிழக்கு பகுதியில் உள்ள மிம்பரில் தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதி நாளிலே இறங்கி வருவார்கள். இன்னும் ஏராளமான அடையாளங்கள் அந்த ஷாம் தேசத்திற்கு சொல்லப்படுகிறது. அதனுடைய முன்னறிவிப்பாகத்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுதே ஷாம் தேசத்தை ஒளிர வைத்தவர்களாக பிறந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நபி சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே ஒரு சாரார் ஒரு கூட்டத்தினர்கள் என்றென்றும் சத்தியத்திலேயே நிலைத்திருப்பார்கள், இஸ்லாத்திலேயே நிலைத்திருப்பார்கள். எந்த ஒரு எதிரிகளாலும் அவர்களை கைவிடப்பட்டவர்களாலும் அவருடைய எதிரிகளாலும் அவர்களுக்கு எந்த தீங்கும் நடைபெறாது. எப்பொழுது அல்லாஹு தாலா இறுதி நாளை கொண்டு வருவானோ அதுவரை அவர்கள் இஸ்லாத்திலேயே இருப்பார்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இன்னும் சொன்னார்கள், முஆத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த ஹதீஸிற்கு பொருத்தமான அந்த தேசம் தான் ஷாம் தேசம். புகாரி ஷரீஃபிலே இந்த ஹதீஸை பற்றி சொல்லும் பொழுது, அந்த தேசத்தை பற்றி சொல்லும் பொழுது அது ஷாம் தேசம் என்று சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அந்த ஷாம் தேசம் வேறு எதுவும் அல்ல, இன்று நாம் சொல்லக்கூடிய பலஸ்தீன் சுற்று வட்டார நாடுகள் தான். பலஸ்தீன் உள்பட அனைத்து நாடுகளும், பலஸ்தீன் உள்பட அதற்கு சுற்றுப்புறத்தில் உள்ள பல நாடுகள் தான் இந்த ஷாம் தேசத்திற்கு கீழ் வரக்கூடிய நாடுகளாகும். இறுதி காலத்திலே உலகில் அனைவருமே, உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் காஃபிராக இருக்கும் நேரத்திலே அந்த ஷாம் தேசத்தில் மட்டும்தான் முஸ்லிம்கள் முஃமின்கள் நிலைத்திருப்பார்கள். அந்த இடத்தில் மட்டும்தான் இறுதியாக கியாமத் நாள் நெருங்கும், கியாமத் நாள் வரும். அப்படிப்பட்ட அந்த அடையாளத்தை முன்னதாகவே அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பிலேயே நபி அல்லாஹ் தஆலா காண்பித்து விட்டான்.